السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1447 ரபியுல் அவ்வல் மாதம் 13ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் ஹாலித் அல் முஹன்னா அவர்கள் மக்களை துன்புறுத்துவது மிக மோசமான திவால் நிலையாகும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், எல்லா நிலையிலும் அல்லாஹ் எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நிலையை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது படைப்பினங்களை படைத்திருக்கிறான். அந்த ஒவ்வொரு படைப்பினங்களும் தனக்கு பயன்பாடுகள், நன்மைகள், சாதகமான விடயங்கள் நடைபெற வேண்டும் என்ற விடயத்திலே அவர்கள் விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்திலே மாற்றமானவைகள், பயனற்றவை, தீயவைகள், பாதகமானவைகள் நடந்துவிடக் கூடாது என்பதிலும் அவர்கள் ஆசையாக இருக்கிறார்கள். எனவே நன்மைகள் நடக்க வேண்டும், தீமைகள் நடந்து விடக்கூடாது என்பதிலே படைப்பினங்கள் அனைவர்களும் ஈர்க்கப்பட்டவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களை படைத்திருக்கிறான். இவ்வாறான ஒரு நிலையையும் படைப்பினங்களுக்கு கொடுத்திருக்கிறான். வெறுக்கத்தக்க, கோபமான அனைத்து விடயங்களையும் வெறுக்கக்கூடிய நிலையில் தான் இந்த படைப்பினங்கள் இருக்கிறது. இது ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு படைப்பினத்துடைய இயற்கை சுபாவமாக அமைந்திருக்கிறது. இதிலே மனிதர்களும் விலங்குகளும் கால்நடைகளும் சமமாக இருக்கின்றன. இந்த பண்பை மனிதர்கள் எவ்வாறு கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று கால்நடைகளும் இந்த பயன்பாடுகள் நடைபெற வேண்டும், பாதகங்கள் நடந்து விடக்கூடாது என்ற சுபாவமுடையவர்களாகத்தான் மனிதர்களும் கால்நடைகளும் அல்லாஹ் படைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புவியிலே அவைகளுக்கு தேவையான உணவு வகைகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அனைத்து புலன்களும் ஒதுங்குமிடமாக இந்த பூமியை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஆன்மாக்கள் எல்லாம் இதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஏங்கக்கூடிய ஒரு நிலையிலும் உள்ளங்கள் எல்லாம் அதனுடன் தொடர்பு பட்டதாக இருப்பதை நாம் காணலாம். இவ்வாறாக இயற்கையிலே படைக்கப்பட்ட அந்த சுபாவத்துடன் அவர்களை விட்டு விட்டால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இன்பங்களை எல்லாம் சுயமாக பயன்படுத்துமாறு விட்டுவிட்டால் அவர்கள் ஆசைக்கு அடிபணிந்து விடுவார்கள். அவர்களுடைய இந்த நியமத்துக்களின் மூலமாக அவர்களிடத்திலே இருக்க வேண்டிய சாந்தமான இரக்க குணங்கள், அனுதாபங்கள் எல்லாம் மறந்து ஒருவருக்கொருவர் கெடுதிகள் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இது அல்லாஹுக்கு தெரியும். இதன் காரணமாக இந்த மனிதர்கள் ஏவல்கள் வந்துவிட்டால், விலக்கல்கள் வந்துவிட்டால், ஆர்வமூட்டப்பட வேண்டியவைகள், தவிர்க்கப்பட வேண்டியவைகள், இவைகள் விடயத்திலே அவர்கள் சாதகமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். மாறாக அவர்களுக்கு ஒழுக்கத்தை புகட்ட வேண்டும், அவர்களுக்கு ஒழுங்குமுறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவாற்றலுடையவன், ஞானமுடையவன், நமக்கு ஷரியாவை தந்து நமக்கு அதற்கென ஒரு வரைமுறையையும் வரம்புகளையும் எல்லைகளையும் கோடிட்டு காட்டிருப்பதை நாம் காணலாம். நீதமான ஏவல்கள், அந்த நீதமான ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஆர்வமூட்டல்கள், அதனை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நிரப்பமான கூலி இருக்கின்றது என்ற நல்ல செய்திகளும் வாக்குகளும், அதே நேரத்திலே அநியாயத்தை ஹராமாக்கி அதனை எச்சரிக்கை செய்து அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு கடும் வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தனது அடியார்கள் மீது கொண்ட அருளின் காரணமாக, கருணையின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தனது அடியார்கள் செய்யக்கூடிய நல் வணக்கங்களுக்குரிய கூலிகளை வீணாக்கிவிடக் கூடாது. அதனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய நன்மை ஏடுகளிலே அவர்கள் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டிய அதிக தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே எவ்வாறு அதனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதே நேரத்திலே அந்த நன்மை ஏடுகளிலிருந்து அவர்கள் செய்த நன்மைகளுடைய பெருமதிகள் பெருமானங்கள் எல்லாம் பாழாகக்கூடிய விடயங்களையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி அவைகளிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். அல் குர்ஆன் கூறுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அஅமாலக்கும், உங்களது செயல்களை அமல்களை வீணாக்கிவிட வேண்டாம், பாழாக்கிவிட வேண்டாம், செல்லா காசாக ஆக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரை வழங்கி கொண்டே இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக சில பாவமான விடயங்களிலே நாம் அலட்சியமாக இருப்பது, பொடுபோக்காக இருப்பது நம்மை அழிவிலே இட்டு சென்றுவிடும். நேர்வழியை விட்டும் வழிகேட்டிலே நம்மை அழைத்து சென்றுவிடும். அது மாத்திரமல்ல, மனோ இச்சைக்கு அடிமையாகி கீழ்த்தரத்திலே விழக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை மாற்றிவிடும். அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹுக்காக வழிபடுகிறார்கள், பருளானவைகளை நிறைவேற்றுகிறார்கள், சுண்ணத்தானவைகளையும் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த நல்ல செயல்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய நன்மைகளை எல்லாம் இழந்து ஒரு வங்குரோத்து நிலைக்கு, திவாலான நிலைக்கு, அனைத்தும் ஒரு சிதறடிக்கப்பட்ட பதர்கள் போன்று பெருமதியற்றதாக ஆகிவிடுகிறது. இது எதனால் என்றால், அவர்களுடைய அறியாமைத்தனத்தின் காரணமாகவும் அலட்சிய போக்கின் காரணமாகவும் என்னென்ன செயல்கள் மூலமாக எனது அமல்கள் அளிக்கப்படும், நன்மைகள் இல்லாமலாக்கப்படும் என்ற அந்த அறிவு, அதே போன்ற அலட்சியம், இவைகள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, முஃப்லிசீன்கள், வங்குரோத்து நிலையை அடைந்தவர்கள், திவாலான மனிதர்கள் எவ்வாறு அடைவார்கள் என்பதை பற்றி அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், அததுரூன மனில் முஃப்லிஸ், திவாலான மனிதன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபோது சஹாபாக்கள் கூறினார்கள், அல் முஃப்லிசு ஃபீனா மல்லா திர்ஹம லஹு வலா மதா, எங்களிலே வங்குரோத்து நிலை, திவாலான மனிதன் யார் என்றால், யாரிடத்தில் சொத்துக்களும் திர்ஹம்களும் தீனார்களும் இல்லையோ அவன்தான் வங்குரோத்து நிலை என்று கூறிய போது நபி அவர்கள் கூறினார்கள், எனது உம்மத்திலே வங்குரோத்து நிலை, அதாவது திவாலான மனிதன் யார் என்றால், நாளை மறுமையிலே தொழுகையை சுமந்து வருவான், நோன்பை எடுத்துக்கொண்டு வருவான், ஜகாத்தை எடுத்து கொண்டு வருவான், அதே நேரத்திலே இவ்வாறான நன்மைகளை சுமந்து கொண்டு வருகின்ற வேளையிலே ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே நன்மை மூட்டைகளை சுமந்து வந்த அந்த மனிதனுக்கு எதிராக சாட்சியம் முறைப்பாடு செய்வான். இவன் என்னை ஏசினான், இவன் அவதூறு சொன்னான், இந்த பொருளாதாரத்தை அநியாயமாக உண்டான், அநியாயமாக இரத்தத்தை ஓட்டினான், அநியாயமாக அடித்தான். இவ்வாறாக முறைப்பாடுகள், நன்மை மூட்டைகளை சுமந்து வரக்கூடிய அந்த மனிதனுக்கு எதிராக அங்கே அல்லாஹ்வின் நீதிமன்றத்திலே அங்கே முறைப்பாடு செய்யப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான நிலையிலே முறைப்பாடு செய்யப்பட்ட மனிதனுடைய நன்மைகளை எடுத்து முறைப்பாடு செய்தவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி கொண்டே இருப்பான். இவ்வாறாக நன்மை மூட்டைகளுடைய கனதி படிப்படியாக குறைந்து கொண்டே செல்லும். முறைப்பாடுகள் நிறைவு பெறவில்லை, அனைத்து நன்மைகளும் முடிந்து அவனுக்கு எதிரான முறைப்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கும். அல்லாஹ் நீதியாளன், நேர்மையாளன், நீதிபதி. அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முறைப்பாடு செய்யக்கூடிய மனிதனுடைய பாவங்களை எடுத்து நீதம் செலுத்துவதற்காக முறைப்பாடு செய்யப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து அவன் நன்மை மூட்டைகளை எல்லாம் இழந்து பிறருடைய பாவ சுமைகளை சுமந்து நரகிலே தள்ளப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே மிகவும் கரிசனையாக நமது நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வங்குரோத்து நிலைக்கு காரணம், இந்த திவாலான நிலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த மனிதனுக்கு கஞ்சத்தனம். பிறருக்கு கொடுக்க முடியாமல் அவ்வாறே தன் மீது, அதாவது சுருக்கிக் கொள்ளக்கூடிய அந்த கஞ்சத்தனம் வந்துவிடும் என்றால் அதற்கு அவன் அடிமையாகி அதற்கு வழிபடுவான். அதற்கு வழிபட்டு விட்டால்
அந்த கஞ்சத்தனம் என்பது அவனது அவனது ஆத்மாவை அழைத்து கொண்டே இருக்கும். அதன் பக்கம் அவன் அடிமையாகி அதனை பின்பற்றக்கூடிய நிலைக்கு மாறிவிடுவான் என்றால், அந்த மனிதன் கஞ்சத்தனத்துக்கு அடிமையாகி அதனை செய்தால் அவன் பிறருக்கு அநியாயம் செய்வான், பிறரை ஏசுவான், பிறருடைய பொருளாதாரத்தை சூறையாடுவான், பிறருடைய இரத்தங்களை அநியாயமாக ஓட்டுவான். அவன் நினைத்து கொள்வான், தொழுகை, நோன்பு, தர்மம் என்பது நான் செய்யக்கூடிய இந்த பாவங்களை எல்லாம் அழித்து விடும் என்று அவன் நினைத்துக் கொள்வான். இவ்வாறான தப்பான எண்ணம் அவனை அழிவு பாதையிலே விட்டு சென்று அவனை நாசமாக்கிவிடும். எந்த அளவுக்கென்றால், மிகவும் வருத்தப்படக்கூடிய, கைசேதப்படக்கூடிய, ஒப்பந்தங்களிலே மிகவும் நஷ்டமடைந்த திவாலான மனிதனாக அவன் மாறிவிடுவான். அன்பார்ந்தவர்களே, ஏன் அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது சஹாபாக்கள் மீது, தனது தோழர்கள் மீது, தனது உம்மத்தின் மீது அதிக கரிசனை கொண்டவர்கள், அதிக ஆசை கொண்டவர்கள், இரக்கம் கொண்டவர்கள் கூறுகிறார்கள், இத்தகுல் ஸுல்ம், அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அநியாயம் என்பது மறுமை நாளிலே பல அநியாயங்களாக அங்கே வரும். அதே நேரத்திலே வத்தகு ஷுஹ், பகீல், கஞ்சத்தனத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த கஞ்சத்தனம் என்பது உங்களுக்கு முன்னிருந்தவர்களை அழிவு பாதையிலே இட்டு செல்ல வைத்து, அவர்களை அழித்து, இரத்தத்தை ஓட்டச் செய்து, பிறருடைய கௌரவமான விடயங்களை எல்லாம், ஹராமாக்கப்பட்ட விடயங்களை எல்லாம் ஹலாலாக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். எனவே அநியாயம், கஞ்சத்தனம் என்பதை ஒட்டுமொத்தமாக நாம் எம்மிடத்தில் ஒரு நொடி பொழுதேனும் வந்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அறிந்து கொள்ளுங்கள். எனவே தன்னை ஒவ்வொரு மனிதனும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான கெட்ட விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுன்னத்தான விடயங்கள், பரதான விடயங்கள், இவைகளையெல்லாம் நாம் நடத்தாட்டுவதுடன் செயல்படுவதுடன் நின்று விடாமல் மனித உரிமைகள் விடயத்திலே மிகவும் கரிசனையாக நடந்து கொள்ள வேண்டும். மனித உரிமைகள் என்பது, அல்லாஹுக்கு வழிபடுவது என்பது, இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய ரஹ்மத்தின்பால் நம்மை ஓட்டிச் செல்லக்கூடிய, அழைத்து செல்லக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அல் குர்ஆன் கூறுகிறது, யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், ஒரு நாள், அந்த நாளிலே எந்த செல்வங்களும் குழந்தைகளும் யாருக்கும் பயன் தர மாட்டாது. இல்லா மன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், சாந்தமுடைய பரிசுத்தமுடைய மனிதன் அல்லாஹ்விடத்திலே ஈடேற்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருப்பதை நாம் காணலாம். எனவே நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது உள்ளத்தை அழுக்குகளை விட்டும், விரும்பத்தகாத விடயங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. நபியுடைய போதனைகள் நமக்கு அனைத்தையும் தெளிவுபடுத்துகிறது. குறிப்பாக அநியாயம், அதனுடைய அடிப்படை விடயங்களை நமக்கு தெளிவுபடுத்தி அதிலே அடியார்கள் விழுந்து விடக்கூடாது என்பதை காரசாரமாக அடிப்படையிலே எச்சரிக்கை செய்வதை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த அநியாயம் என்பது 3 விடயங்களிலே சுற்று சுழன்று வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் அடிப்படை விடயங்கள். முதலாவது, ஒரு மனிதனுடைய இரத்தம், உயிர். இரண்டாவது, அவனுடைய பணம், பொருளாதாரம். மூன்றாவது, அவனுடைய மரியாதை, கௌரவம். இந்த உயிரும் பொருளாதாரமும் மரியாதையும், இந்த 3ல் தான் அனைத்து அநியாயங்களும் சுழன்று கொண்டிருப்பதாக இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஷரியாவை எடுத்துக்கொண்டால் தெளிவாக எது அநியாயம், எது அநீதி என்பதை தெளிவுபடுத்தி ஒவ்வொன்றாக அக்குவேறு ஆணிவேராக தெளிவுபடுத்தி அதனை விளக்கப்படுத்தி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த 3 விடயங்களையும் பற்றி தனது ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி பேருரையிலே, அந்த ஹஜ்ஜுடைய அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மினா யௌமுன் நஹர், பெருநாள் தினத்திலே, அதாவது அந்த குதுபா பிரசங்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிரசங்கம் செய்யும் போது இந்த 3 விடயத்தையும் குறிப்பிட்டு எச்சரிக்கை செய்தார்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும், நிச்சயமாக உங்களது இரத்தமும், உங்களது செல்வங்களும், உங்களது மானமும் இன்னொருவர் மீது ஹராமாக இருக்கிறது
இந்த நாள் எந்த அளவு சங்கையாக இருக்கிறதோ, இந்த ஊர் எந்த அளவு சங்கையாக இருக்கிறதோ, அதனை போன்று உங்களுடைய மானமும் பொருளாதாரமும் உயிரும் கௌரவமானது என்பதை அந்த இறுதி பேருரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்துவிட்டு கூறினார்கள், அலா பல்லக்த, உங்களுக்கு நான் இதை எத்தி வைத்து விட்டேனா? அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சியாக இருப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே உயிர் என்பது, பிறருடைய பொருளாதாரம் என்பது, பிறருடைய மரியாதை கௌரவம் என்பது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயங்களை ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஒரு முக்கியமான தினத்திலே, முக்கியமான நேரத்திலே மக்களுக்கு ஆதாரமாக அத்தாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவைகளை கூறினார்கள். இதனை பேணி பாதுகாப்புடன் நான் நடக்கின்ற போது நமக்கு மத்தியிலே பாதுகாப்பும் ஒரு அமைதியான சூழலும் ஏற்படுவதோடு அவர் நமது வாழ்வெல்லாம் நேரான பாதையிலே பயணிக்கும், நமது உலகம் சார்ந்த மறுமை சார்ந்த விடயங்கள் எல்லாம் சீர்பெறுவதற்கு இவைகளிலே நாம் கௌரவமாக நடந்து கொள்வதே உதவியாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக இந்த அநியாயங்கள் எல்லாம் மிகவும் அல்லாஹ்விடத்திலே பாரதூரமானதாக இருக்கிறது. அதற்குரிய தண்டனைகளை எல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் பொய் சத்தியம் கூறுவது. பொய் சத்தியம் கூறி பிறருடைய பொருளாதாரத்தை ஹலாலாக்க தேடுவது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒரு மனிதன் பொய் சத்தியம் கூறி பிறருடைய சொத்தை தனது உடைமையாக்குகிறானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான், நரகம்தான் அவனுக்கு சொந்தமாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒரு அற்பமானதாக இருந்தாலுமா என்று கேட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது மிஸ்வாக் செய்யக்கூடிய அந்த அராக்குச்சி அளவுக்கு இருந்தாலும் கூட அதுவும் பாதகத்தை ஏற்படுத்தும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அதே போன்று அநியாயமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் வியாபாரத்திலே, பொருளாதாரத்திலே மோசடி செய்வது, ஏமாற்று வேலை செய்வது, பிறருடைய சொத்துக்களை அநியாயமாக உண்பது, இந்த அநியாயமாக உண்பதற்காக பொய் சத்தியத்தை இணைத்துக் கொள்வது, இவைகள் எல்லாம் பெரும் பாவங்களாக இருக்கிறது. நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், நாளை மறுமையிலே 3 மனிதர்களுடன் அல்லாஹ் பேச மாட்டான். அதில் ஒருவன் தான் எதை கொடுத்தாலும் அது சொல்லி காட்டப்பட வேண்டும் என்பதற்காக பிறருக்கு விற்பனை செய்கின்ற போது பொய்யான சத்தியம் செய்து விற்கக்கூடியவன். 3வது, தனது ஆடைகளை கரண்டைக்கு காலால் ஒடுக்கக்கூடிய இந்த 3 மனிதர்கள் எதை கொடுத்தாலும் நான் பெயர் சொல்லப்பட வேண்டும். வியாபாரம் செய்கின்ற போது பொய் சத்தியம் சொல்லி விற்பது, கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிவது, இந்த 3 பேருடனும் அல்லாஹ் பேச மாட்டான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று அநியாயம் அளிக்கப்படக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் வியாபாரத்திலே அந்த வியாபார பொருட்களிலே உள்ள உண்மையான குறைகளை மறைப்பது. இதுவும் ஒரு அநியாயமாக இருக்கிறது. எனவே அந்த அநியாயம் செய்யக்கூடிய மனிதனுக்கு தெரியும், வாங்கக்கூடிய மனிதன் தெரிவதற்கு முன்னால் விற்கக்கூடிய மனிதனுக்கு தெரியும். இதனை விற்கின்ற போது அவனுடைய மனசு ஒரு சந்தேக நிலையை, ஒரு நிம்மதியற்ற நிலை கொடுக்கும். அவனுடைய உடல் ஒரு பட்ட நிலையில் இருக்கும். எனவே வாங்கக்கூடியவன் தெரிவதற்கு முன்னால் அதனுடைய உண்மையான குறைகளை விற்கக்கூடியவனுக்கு தெரியும். எனவே இந்த குறைகளை மறைப்பதும் ஒரு அநியாயமாக இருக்கிறது. அதே போன்று அலட்சியமாக அனாதைகளுடைய சொத்துக்களை உண்பது, அனாதைகளுடைய சொத்துக்களை முறையற்ற முறையிலே பயன்படுத்துவது, இதுவும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்த விடயங்களாக இருக்கிறது. நிச்சயமாக யார் அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக உண்ணுகிறானோ அவன் உண்மையிலே அவனுடைய வயிற்றிலே நெருப்பைத்தான் அவன் உணவாக கொள்கிறான். நாளை மறுமையிலே கொழுந்து விட்டறியக்கூடிய நரக நெருப்பிலே அவன் எரிக்கப்படுவான் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. அதே போன்று இன்னொரு இடத்திலே அனாதைகளுடைய சொத்துக்களை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், அந்த நல்ல விடயங்களை கெடுதிகள் மூலமாக மாற்றிவிட வேண்டாம், அவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் உண்ண வேண்டாம். நிச்சயமாக அனாதைகளுடைய சொத்துக்களை உண்பதென்பது ஒரு பெரும் பாவமாக இருக்கின்றது என்று அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. அதே போன்று நபி அவர்கள் கூறினார்கள், பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று 7 பாவங்களை கூறிவிட்டு அக்லு மாலுல் யதீம், அனாதையுடைய சொத்துக்களை உண்பதும் பாவம் என்று, முறையற்ற முறையிலே பயன்படுத்துவது பெரும் பாவம் என்று கூறியிருக்கிறார்கள். விடயங்களிலே உள்ளதுதான்
ஒரு தொழிலாளி ஒரு முதலாளியிடத்திலே வேலை செய்கின்ற போது அவனுடைய உரிமைகளை தடுப்பது, அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியங்களை பிற்படுத்துவது, தள்ளி போடுவது, இழுத்தடிப்பது, அந்த ஊதியத்திலே குறைகளை ஏற்படுத்துவது, மேலதிகமான வேலைகளை வாங்குவது, ஆனால் ஊதியத்தில் மேலதிகமான கொடுப்பனங்களை கொடுக்காமல் இருப்பது, இவைகள் எல்லாம் அநியாயங்களாக கருதப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுஸிலே கூறுகிறான், நாளை மறுமையிலே 3 மனிதர்களுடன் நான் வாதிடுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதுதான், ஒரு மனிதன் ஒரு இடத்திலே அடிமையாக கொடுக்கப்பட்டு அவனுடைய நலன் சார்ந்த விடயங்களை உடன்படிக்கையில எழுதப்பட்ட விடயங்களுக்கு மாறு செய்வது. இரண்டாவது, ஒரு சுதந்திரமான மனிதனை விற்று அவன் அநியாயமாக உண்பது. மூன்றாவது, ஒரு மனிதனை ஒரு தொழிலாளியை கூலிக்கு எடுத்து அவன் கூலி செய்யக்கூடிய மனிதன் வேலைகளை ஒழுங்காக செய்வான், ஆனால் அதற்குரிய ஊதியத்தை முறையாக நிறைவேற்றாவிட்டால் இந்த 3 மனிதர்களும் அல்லாஹ்வின் வாதாட்டத்துக்கு நீதிமன்றத்திலே எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அநியாயமான விடயங்களில் ஒன்றுதான், ஒருவர் ஒரு இடத்திலே தொழில் புரிகிறார், அவர் ஜகாத் சதகா பொருள்களிலே உரிமையின்றி தனக்கும் ஒரு பங்கை உரிமையின்றி எடுத்துக் கொள்வதும் அநியாயமாக கருதப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை எல்லாம் மறுமையிலே அதற்குரிய தண்டனைகளையும் அதற்கு பகரமான சுமைகளையும் சுமக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த காலம், நாம் செய்த தவறுகளை உணரக்கூடிய நேரம், காலம் தப்பி போவதற்கு முன்னால், நம்மை விட்டு நமது சந்தர்ப்பங்கள் நழுவி விடுவதற்கு முன்னால் பாதுகாப்பு பெற்றுக் கொள்வதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நாம் உரிய நேரத்திலே அவசரமாக செயல்பட்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தர்ப்பங்களை நமக்கு தந்திருக்கிறான். நபி அவர்கள் கூறுகிறார்கள், யாரிடத்திலே ஒரு பிறருடைய அநியாயமான ஒரு சொத்து இருக்கிறதோ, அது பொருளாதாரமாக இருக்கலாம், கௌரவம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், எனவே இந்த நேரத்திலே அவைகளுக்கு ஹலாலை தேடிக் கொள்ளுங்கள். உரியவரிடத்திலே சென்று ஒப்படைத்து மன்னிப்பு கேட்டு உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இது உலகத்திலே அனுமதிக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஆனால் மறுமையிலே தீனார்கள் திர்ஹங்கள் மூலமாக கொடுத்து நமது குறைகளை குறை நிறைப்பு செய்வதற்கு, மன்னிப்பை தேடிக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவுடைய சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விட்டு விடாமல் அவசரமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மறுமையிலே அல்லாஹ் அங்கே பழிக்கு பழிதான் வாங்குவான். குற்றம் செய்தவர்களுக்குரிய தண்டனை அங்கே கொடுக்கப்படும். அங்கே உரிமைகள் நீதியாக வழங்கப்படும். எனவே அந்த அநியாயக்கார முறைப்பாடுகள் வந்துவிட்டால் நமது நன்மைகளை எல்லாம் இழக்க வேண்டி வரும். பிறருடைய அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய சுமைகளை சுமக்க வேண்டி வரும். அதற்கு பின்னால் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய நிலை வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அவசரமாக எம்மால் ஏற்பட்ட தவறுகள், அநியாயங்கள், அகௌரவங்களை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு இந்த நொடி பொழுதிலிருந்தே நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய தீங்குகளை தடுப்பது, அவனுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை தடுப்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு பாதகங்கள் நடக்கின்ற போது, விரும்பத்தகாத விடயங்கள் நடக்கின்ற போது அதனை தட்டி கேட்க வேண்டும், அதனை தடுக்க வேண்டும், அதற்காக முயற்சிக்க வேண்டும். இது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. அவ்வாறு ஈடுபடக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த நிலைகளையும் அந்தஸ்துகளையும் வைத்திருக்கிறான். மனிதர்களிலே சிறந்தவன் என்ற ஒரு பட்டப்பெயரும் ஒரு நல்ல பெயரும் அவனுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், ஐயுன் நாஸி கைருன், மனிதர்களே சிறந்தவன் யார் என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் தனது உயிரின் மூலமாக, பணத்தின் மூலமாக அவன் அல்லாஹின் பாதையிலே ஜிஹாத் செய்கிறான். இன்னும் ஒரு மனிதன் அல்லாஹ் தனது ரப்பை வணங்கி மனிதர்களுக்கு அவன் மூலமாக எந்த கேடும் வந்துவிடக் கூடாது, கெடுதிகள் நிகழ்ந்து விடக்கூடாது என்று அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். எனவே இந்த மனிதன் சிறந்த மனிதர்கள் என்று நபி அவர்கள் சான்றிதழ் வழங்குகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் திவாலான நிலை மறுமை நாளிலே வருவதற்கு முன்னால் அந்த நன்மைகளை பாழாக்கக்கூடிய, அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய
எல்லா விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து அவ்வாறு தவறுகள் ஏதும் எம்மிடத்தில் நிகழ்ந்திருந்தால் பிறருடைய உரிமைகள், பிறருடைய கௌரவ விடயங்கள், இவ்வாறான சொத்து பறிமுதல்கள் ஏதாவது இருந்திருந்தால் அவைகளை கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நாளை மறுமையிலே திவாலான நிலைக்கு, அந்த வங்குரோத்து நிலைக்கு ஆளாகாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய முறையிலே நீதியாக, நேர்மையாக இஸ்லாமிய வழிகாட்டலை பின்பற்றி நடப்பதற்கு எல்லா விதமான இலகுத்தன்மைகளையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.